காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். தீர்க்கதரிசியை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு இங்க இல்ல. தேவனுடைய வார்த்தையே தீர்க்க தரிசனமாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவானாய் இருப்பார்கள். அதனால் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நீங்கள் வாழும்போது நீங்கள் தேவனுடைய பார்வையில் பாக்கியவான்களாய் என்றென்றும் இருப்பீர்கள். அதனால் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து கை கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இணைத்து வாழும் போது கண்டிப்பாக தேவனுடைய பார்வையில் நீங்கள் நித்தமுமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.